பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு உடன்பாடு இல்லை என்று நடிகர் உதயநிதி தெரிவித்துள்ளார். அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்த நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு கட்சி தொண்டர்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய உதயநிதி பிரதமர் மோடி ஒட்டுமொத்த நாட்டிற்கே வில்லனாக இருந்து வருவதாக விமர்சித்தார். பாமக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பயந்து கொண்டு சின்னத்தை மாற்றி கூறி ஓட்டு கேட்பதாகவும் அவர் குறை கூறினார். முதல்வரை பார்த்து ஒன்னும் தெரியாத மண்ணுனாரு. இப்போ அந்த மனத்துக்கு அவர் அவரே போட்டுக்கிட்டாரு. இப்படி ஒரு கேடு கேட்ட கூட்டணி, அது கேட்டா மெகா கூட்டணி மகா கூட்டணியா? மருத்துவர் பெரியவர் இருக்காருல்ல, அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு இந்த கூட்டணி மேல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவருக்கு தெரியும் பாஜக ஆட்சி மேலேயும் அதிமுக ஆட்சி மேலேயும் மக்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியும். அவர் இந்த கூட்டணிக்கு வேணான்னாரு. முந்தானத்து கூட திருப்பூர்ல போய் பேசியிருக்காரு. பிரச்சாரத்துல அதிமுக வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையாக பேசியிருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. அவர் போய் என்ன பேசியிருக்காரு, தன்னோட கூட்டணி கட்சி சின்னத்தை சொல்றது கூட பயந்துட்டு வெட்கப்பட்டுட்டு ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா சொல்லுங்க, எந்த காரணம்? வெறும் தேர்தலை மட்டுமே மனசுல வச்சு போட்டிருக்க கூடிய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. நம்முடைய கூட்டணி அப்படி கிடையாது. கடந்த 4 வருடங்களாக மக்களோட போராட்டத்திலே எல்லா போராட்டத்திலும் ஒன்னா கலந்துகிட்டு இயற்கையா அமைஞ்ச கூட்டணி வெற்றி கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி மானங்கிட்ட கூட்டணி. அந்த கூட்டணியை வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். ஏப்ரல் 18 வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு தெரியும்.